So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சிஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா 2020ல சிசின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அசல் அதே படத்தோட கதை தான் இது. பட் ஆனா ஹாரர் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ அதுக்காக மட்டும் தான் நான் இதை ரிவ்யூ பண்றேன். இதுக்கு முன்னாடி நானுமே சிசின் படத்தை பார்த்திருக்கேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஏதோ ஒரு புது படத்தை பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் உண்டாச்சு. சோ கண்டிப்பா நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒன்லைனரை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஒரு பழமையான வீடு, அதுக்குள்ள இருக்க ஒரு மந்திரவாதியை காட்டுறாங்க. பைபிள்ல எக்கச்சக்கமான பெல்லி சூனிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். இங்கதான் ஒரு சில வாய்ஸும் கேக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி தப்புகளை பண்ணிட்டு கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பான விஷயங்களுமே சிஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புராண புத்தகத்துல குறிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, சரியான நேரம் வரும்போது கடவுள் அந்த புத்தகத்தின் மூலமா உங்களை தண்டிப்பாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட்டாக இப்ப மறுபடியும் அதே பில்லி சுனியங்களை பண்ணக்கூடிய வீட்டை காட்டுறாங்க. உள்ள ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்திருக்காங்க. தலையில ரிப்பன் மாட்டிருக்கால, இவளோட பேரு யூலா. பக்கத்துல இருக்குது அவளோட தங்கச்சி. ஒரு நிமிஷம் யூலாவுக்கு ஒன்னும் புரியல. அடியே, இது என்ன இடம்? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? நீதான் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா நீங்க சேர்ந்து வாழ்ந்தா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்ப அங்க வந்த தாய் கிழவி ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு சின்ன முக்காடை கொடுத்து இந்த இடத்த விட்டு சீக்கிரட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்கதான் அந்த வில்ல பையனை உட்கார்ந்திருக்கான், அதாவது மந்திரவாதி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவை? ஐயா, காலாங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை நான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வர வந்துருச்சு. பட் இருந்தாலும் நாங்க ஒண்ணு சேர்ந்தா நிம்மதியா வாழ முடியுமா? சரி, அந்த பையனோட போட்டோ இருக்கா? தோ இருக்கு. பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும் சார், அதை பத்தி எந்த கவலையும் கிடையாதுன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து டேபிள்ல வைப்பா. அதுக்கப்புறமா மந்திரவாதி போட்டோவை கையில வச்சுக்கிட்டு, சாத்தானே, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல. யூலாவும் காலாங்கும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா அவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? யூலாவுக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்து பயம் அதிகமாகுது. அப்ப மந்திரவாதியை பாருங்களேன், நீ கேட்ட கேள்விக்கான பதில உன்னோட சகோதரிய உங்ககிட்ட சொல்லுவா. நீ மட்டும் காலாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு மரணமே விதியா மாறும். பாப்பா, உனக்கு என்னாச்சு? குரலை மாத்தி மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் உன் தங்கச்சி இல்ல, இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த சாத்தான்கள்ல நானும் ஒருத்தன். இப்படி எல்லாம் பக்கத்துல வந்து பயமுறுத்திட்டு தங்கச்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிட்டா. பாத்தியா, உன் கேள்விக்கான பதில் கிடைச்சாச்சு. நல்லா யோசிச்சுக்கோ, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ண உனக்கு மரணம் நிகழும். என்ன பண்ண போறோம்னு தெரியாம யூலா குழப்பத்துல இருக்கா. கட் பண்ண அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறமா யூலா, தங்கச்சி, அப்புறம் அவங்களோட அம்மா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த காலாங்கன்னு ஒரு ஆளை பத்தி சொல்லிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா. ஆனா பாவம், பிறப்பாளியே அவளுக்கு கண் பார்வை தெரியாது. இப்படி இருக்க பட்சத்துல அந்த அழகான பெண் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சோ குழந்தைய பார்த்து விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாருங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அம்மா யூலாவுக்கு அத்தை முறை. சோ 2 பேருமே ரத்த சொந்தங்கள். பட் நம்மால் கல்யாணம் பண்ணிருக்க ஹீரோயின் இந்த மாதிரி எந்த சொந்தங்களையும் வரமாட்டா. இவ வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளு. இதை மட்டும் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்தவங்க குட்டி பொண்ணுக்கு கொண்டு வந்த கிஃப்ட கொடுத்துட்டு பக்கத்து ரூமுக்கு வந்தா ஹீரோவோட அம்மா உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்காங்க. உடனே யூலாவோட அம்மாவும் உடல்நிலை ஏதாவது மேம்பட்டுச்சா? இல்ல ஆண்டி, டாக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க, உடம்பு ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ஆனா ஏதோ பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கதை விடுறாங்க. ஆன்டி பைபிளுக்கு சிரிப்பே வந்துருச்சு. இந்த பர்மா, இந்த உலகத்துல பேய் பிசாசுன்னு எதுவும் கிடையாது. நர்சிங் படிப்பை முடிச்ச நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? மன்னிச்சிருங்க ஆண்டி. சரி சரி, உன் புருஷன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்லி கூப்பிட சொல்லு. உடனே ஹீரோயின் இப்ப நேரா கிச்சனுக்கு போவாங்க. ஹீரோ உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு, யோ, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, என்னையா சும்மா உட்கார்ந்துருக்க? போ உன் அத்தை கிட்ட போய் பேசு. பதிலே சொல்லாம நம்மால அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த யூலா வேணும்னே ஹீரோ கிட்ட நெருங்கி பேசுவா. என்னப்பா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுல இருந்து என்னோட ஞாபகம் உனக்கு இல்லவே இல்ல போல. சரி, அதை விட்டுதல்ல, இன்னைக்கு உன் பொண்ணுக்கு தானே பிறந்த நாள். போ, அவகிட்ட கொஞ்சமாச்சும் நல்ல விதமா பேசு. வேண்டா வெறுப்புக்கு டப்புன்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த விஷயத்த கிச்சன்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் அறகுறையா பாத்துட்டா. எங்க ஒரு வேலை யூலா தான் புருஷனுக்கு ரூட்டு விடுறா போலன்னு ஒரு சின்ன டவுட். பட் இருந்தாலும் அப்படி எல்லாம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. நேரமும் போக கேக்க வெட்டி குழந்தைக்காக இந்த யூலா கொண்டு வந்த கிஃப்ட் கொடுப்பா. திறந்து பார்த்தா ஒரு டால் இருக்கு. ஆன்டி, எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யூலா கிட்ட ரொம்ப நல்ல விதமா பாசமா தான் பேசிட்டு இருக்கா. இதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையும் காதால கேட்கக்கூடிய ஹீரோயினோட அம்மா படுத்த படுக்கையா பேசவே முடியாம இருந்தாலும் கூட தான் பேத்திய கொஞ்சம் முடியலையேன்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வேதனை. சோ படுத்தபடியே யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோ வெளியில வந்து நிக்கிற விஷயத்த பார்த்து யூலா பின்னாடி வந்து டப்புன்னு கட்டிப்பிடிப்பா. அடியே, உனக்கு என்ன பைத்தியமா? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு, அவ்வளவுதான், உன்னை உப்பு கொண்ட போட்டுருவா. பாரா, நீ என்ன பொண்டாட்டிக்கெல்லாம் பயந்தாளா? நீயும் நானும் ரொம்ப வருஷமா காதலிச்சோம். இடையில ஒரு சின்ன சண்டை. அந்த நேரத்துல ஹீரோயின் உள்ள பொந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக உன்னை விட்டுட்டு என்னால அப்படியே இருக்க முடியாது. ஏற்கனவே உன் பொண்ணுக்கு கண் பார்வை இல்ல. ஆனா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பா நல்ல விதமா ஆரோக்கியமா பிறப்பா. சோ அதனால இதுக்கப்புறமாச்சும் என்கிட்ட அன்பா பேசி பழகு. இந்த மாதிரி யூலா, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீயும் நானும் காதலிச்சதும் தப்பு, நமக்குள்ள இருந்த தப்பான உறவு அதை விட தப்பு. ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே நம்ம பிரிஞ்சாச்சு. சோ இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தலையிடாத. இப்படி எல்லாம் பேசிட்டு பைபிள்
ஃபுல்லா அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலா இந்த யூலா சொன்ன மாதிரி ஹீரோயின் பிளான் போட்டெல்லாம் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா. கதையோட ஆரம்பத்துல அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி யூலா ஹீரோவை கல்யாணம் பண்ணா இறந்து போடுவான்னு சொல்லிருப்பாங்கல்ல. சோ அதுக்கு பயந்துதான் வேணும்னே ஹீரோவை கல்யாணம் பண்ணாம சும்மா காதலிச்சுக்கிட்டு அவங்க கூடயே கசமுசெல்லாம் பண்ணிட்டு இப்ப கல்யாணமே பண்ணாம அவன் கூட தனியா வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. நடந்த விஷயங்களை பார்த்து பயபுலிக்கு சம கோபம். வீட்டுக்கு வந்தவ பட்டன் போன் எடுத்து திரும்ப திரும்ப ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் எடுக்கிற மாதிரியே தெரியல. இதே மாதிரியே நைட்டு வரைக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்த அங்க வந்த தங்கச்சி பாத்துட்டா. இவளா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக அவனோட வாழ்க்கையில தலையிடுற? இந்த பாரு, நீ ஒரு சின்ன பொண்ணு, எனக்குள்ள இருக்க வேதனைகளை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு டப்புன்னு கதவை லாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. இவன் ஒரு கறிக்கடையோட ஓனர். விடிய காத்தால யூலாவை பார்த்ததுமே பயபுலிக்கு சம ஷாக்கு. அடியே, இந்த டைம்ல எங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? என் வயித்துல நம்ம குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, கண்டிப்பா என்னால இதுக்கு மேலயும் அமைதியா இருக்க முடியாது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு என்ன கர்ப்பமாகிட்ட, இப்ப விட்டுட்டு போனா எங்க இருந்து போவேன்? குழந்தையோட கதி என்ன? நடந்த தப்பு எல்லாத்துக்குமே என்னால மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். அமைதியா இங்க இருந்து கிளம்பு. தக்காளி, என்னடா நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், விட்டா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு அங்க இருக்க கத்திய கையில தூக்கி மிரட்டுவா. ஏ யூலா, அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலையாத, இது நான் வேலை பாக்குற இடம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்கு ஆளுங்க வந்துருவாங்க. சோ தயவு செஞ்சு கத்திய கீழே இருக்க, இல்லனா தப்பா போயிடும். ஆனா அவ அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. அப்ப டக்குன்னு தெரியாதனமா ஹீரோ தள்ளி விடும் போது உடம்புல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவோட கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வந்துட்டான். அண்ணா, எதுவும் பிரச்சனையா? அக்கா என்ன கீழே விழுந்து கிடக்குறாங்க? ரத்த கரையை பார்த்தா சந்தேகம் வந்துருமே பயந்துகிட்டு வேணும்னே கறியை வெட்டி பிடிச்சு வச்ச ரத்தம் இருக்கும்ல, அதை டக்குன்னு அவன் மேல ஊத்தி விட்டுட்டு, தம்பி அக்கா தெரியாதனமா விழுந்துட்டாங்கடா, அதான் உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு, நான் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன், நீ அது வரைக்கும் கடையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. மருத்துவமனைக்கு வந்து பார்த்தா யூலா பெட்ல படுத்த படுக்கையா இருக்கா. இவனை பார்த்ததுமே செம கோபம். போதுமா, என் வயித்துல இருந்த குழந்தை நீ செஞ்ச சின்ன தப்பால கலைஞ்சு போயிடுச்சு, மன்னிச்சிரு, நான் வேணும்னு எதையும் பண்ணல, இந்த பணத்தை உன்னோட செலவுக்காக வச்சுக்கோ. ஏடா, காதலிக்கும் போது நான் உனக்கு அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு கடைசியில எனக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்த பாக்குறல, இந்த பிச்சைக்கார காசு எனக்கு தேவையில்ல, நீ தான் எனக்கு வேணும் வேணும்னு பயங்கரமா கத்துவா. ஆனா ஹீரோ என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தலையிடாதன்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பிட்டான். ஒரு பக்கத்துல வலியும் வேதனையும் யூலாவை வாட்டி எடுக்குது. இதுக்கடையில ஹீரோ வீட்டுக்கு போற வழியில மசூதியோட தலைவரை பாக்குறான். என்னப்பா காலாங், மசூதிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு நல்லா தெரியும் உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்குன்னு மசூதிக்கு வராம இருப்பியா? உன் பொண்ணை கேட்டேன்னு சொல்ல, பர்த்டேக்கு வர முடியல, அதனால அவளுக்காக இது ஒரு சின்ன கிஃப்ட். திறந்து பார்த்தா புனித நூலான குரான் இருக்கு. அதுக்கப்புறமா தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வருவான். உடம்புல இருக்க ரத்த கரைகளை பார்த்து ஹீரோயினுக்கு சமஷாக்கு. ஏன், என்னாச்சு? அதுவா, இன்னைக்கு ஆடு இருத்தேன், அது மூலமா தான் ரத்தம் பட்டிருக்கு. சரி, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. அடுத்து சுத்த பத்தமா முகத்தை எல்லாம் கழுவிட்டு நம்மளு பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க அறையோட கதவு திறக்குது. கண்ண முடிச்சு பார்த்தா முன்னாடி குட்டி பொண்ணு நிக்கிறா. பாப்பா, இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போமா போய் தூங்கு. இல்லப்பா, எனக்கு அடுத்த முறை நீங்க இதைத்தான் பர்த்டே கிஃப்டா கொடுக்கணும்னு ரெண்டு மனித கண்களை டக்குன்னு கையில எடுத்து காட்டுவா. ஒரு நிமிஷம் இதை பார்த்து மிரண்டு போனவன் கண்ண முடிச்சு பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு. பக்கத்துல யாரையும் காணோம், பொண்டாட்டி வேற நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. சந்தேகத்துல பொண்ணோட அறைக்கு வந்து பார்க்கும்போது அவளும் பொம்மையை கட்டி பிடிச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த குட்டி பொண்ணு மத்த குழந்தைகள் மாதிரி 12 மாதங்களுக்கு அப்புறமா பிறந்தவ கிடையாது, வெறும் 6.5 மாதத்துக்கு அப்புறமா பிறந்தவ. பிரசவத்தப்ப குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட அதிகப்படியான அழுத்தத்தால பாவம் அவளோட கண்கள் பாதிக்கப்பட்டு பிறப்பாலேயே கண் பார்வை போயிடுச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தலைவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில மசூதிக்கு வந்திருக்கான். அவரும் மத்த சகாக்களை பார்த்து, கடவுள்கிட்ட உங்களோட பாரங்களை சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி கண்டிப்பா கடவுள் உங்க ஆபத்தான நேரத்துல உங்க கூட நிப்பாரு. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை இறக்கி வைக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு பேசினாலுமே ஹீரோவோட கவனம் இங்க இல்ல. ஏன்னா தான் பொண்ணை பத்தியும் தன்னோட மாமியார பத்தியும் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில வரும்போது மறுபடியும் அந்த யூலா கால் பண்ணுவா. என்னையும் என் குடும்பத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு டக்குனு பையன் காலை கட் பண்ணிட்டான். பயங்கர கோவத்தோட இவ பஸ் பிடிச்சு நேரா அந்த மந்திரவாதியை பார்க்க போயிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோவோட குட்டி பொண்ணு இருக்கால, அவ பயங்கரமா வயிறு வலிக்குதுன்னு கத்திட்டு இருப்பா. அப்ப அங்க வந்த ஹீரோயினும், என்னாச்சு உனக்கு, சம்பந்தம் இல்லாம வயிறு வலிக்குதுன்னு அம்மா பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மந்திரவாதி கிட்ட வந்த யூலா ஒரு தங்க நகையை எடுத்து முன்னாடி வச்சுட்டு, 12 வருஷத்துக்கு முன்னாடி காலங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இறந்து போடுவேன்னு சொன்னீங்க, அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் நான் அவனை வேணான்னு ஒதுக்கி வச்சேன். ஆனா என்னால அவன் இல்லாம வாழவே முடியாது, உங்களால எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அட, தங்க விக்கிற விலைக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்க, நீ கேட்டு முடியாதுன்னு சொல்லுவனா? நீயும் ஹீரோவும் ஒன்னா வாழணும்னா அதுக்கு இப்ப அவன் கூட இருக்க தற்போதைய குடும்பத்தை அழிச்சாகணும். அவனோட மனைவி உங்க ரத்த சொந்தத்துல ஒரு ஆளா? சேச்சா, அப்படிலாம் கிடையாது, ஹீரோ மட்டும் தான் எனக்கு ரத்த சொந்தம். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு, நான் ஜின்கள் கிட்ட உதவி கேக்குறேன். ஜின்கள்ல நிறைய வகை இருக்கு, அதுல அல்ஜார் தான் மத்த ஜின்கள் எல்லாத்துக்குமே தலைவன். அதை மட்டும் அந்த ஹீரோயின் மேல ஏவி விட்டா போதும், அடுத்த 5 இரவுக்குள்ள அவ சம்பந்தப்பட்ட ரத்த சொந்தங்கள், உதாரணத்துக்கு ஹீரோயின், அவளோட பொண்ணு, அப்புறம் அவளோட அம்மா, இந்த மாதிரி 3 பேர் இறந்து போயிடுவாங்க. ஆனா தலைவரே, பாவம் அந்த பொண்ணுக்கு 5 வயசு. என்ன யூலா, இறக்கப்படுற மாதிரி தெரியுது, உன் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைய ஹீரோ சாகிடுச்சானே, அப்ப அந்த இறக்கம் ஏன் அவனுக்கு இல்ல? ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இழப்புகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆரம்பத்துல யோசிச்சவ அதுக்கப்புறமா இந்த மந்திரவாதி சொல்றது சரின்னு ஏத்துப்பா. இந்த பாருமா, இந்த சடங்கு செய்யணும்னா
அதுக்கு ஹீரோயினோட நகங்கள், அப்படி இல்லன்னா அந்த பொண்ணோட ரத்த துளிகள், இதை மட்டும் நீ கொண்டு வந்தா போதும். ஏன்னா அப்பதான் எரும மாட்டோட தலையை வெட்டி இறந்து போன ஒரு ஆளோட காலை வெட்டி மாட்டோட குடல் பகுதியை அந்த ஹீரோயினோட போட்டோ வச்சு ஒன்னா சேர்த்து சுத்தணும். அப்பதான் இந்த சடங்கு முழுமையடையும். சரி அப்படின்னா நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இவளா அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா மந்திரவாதி மாட்டோட தலையை வெட்டுறது, இறந்து போன ஒரு சடலத்தோட காலை வெட்டுறதுன்னு சடங்குகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுல இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நேரா பயபுள்ள அங்க வந்திருக்கிறா. சந்தேகத்துல ஹீரோயினும் ஹீரோ கடையில இருக்கான். அம்மா எதுக்காக இங்க வந்தீங்க? அதுவா, நான் ஒரு முக்கியமான வேலையா அந்த சைடு நடந்து போனா அதான் பாப்பாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி நீ உட்காருமா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள வந்து பார்த்தா அங்க ஹீரோயினோட தலைமுடி ஒரு சீப்ல ஒட்டி இருக்கும். அதை எடுத்து வச்சுப்பா. குப்பை தொட்டியில நகங்கள் இருக்கான்னு தேடி பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு பொண்ணோட பேட் இருக்கு. வீட்டுல வயசுக்கு வந்த ஆளுன்னு பார்த்தா ஹீரோயின் மட்டும்தான். சரி ஒருவேளை அவளோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேக்ல மறைச்சுப்பா. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. சோ காஃபியை குடிச்சிட்டு அமைதியா வெளியில வரும்போது அங்க நம்ம ஹீரோ நிக்கிறான். ஏடி உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் இந்த வீட்டு பக்கம் வராத, என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. அப்புறம் என்ன இளவுகடி வந்த? இந்த பாரு நான் ஒன்ன பாக்க இங்க வரல, என்னோட ஆன்ட்டியவும் குட்டி பொண்ணையும் பாத்துட்டு போக தான் வந்தேன். இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு நேரா மந்திரவாதி கிட்ட தான் எடுத்துட்டு வந்த பொருளை எல்லாம் கொடுப்பா. மன்னிச்சிருங்க, என்னால நகங்களை மட்டும் எடுக்க முடியல. அட பரவாயில்ல விட, நீ கொண்டு வந்ததுலயே இந்த ரத்தம் தான் மிக முக்கியமான பொருள். இனிமே நகங்களும் முடியும் தேவையே இல்ல. இது ஒன்ன பயன்படுத்தி மட்டுமே என்னால எல்லா விதமான பூஜைகளையும் பண்ண முடியும். தயவு செஞ்சு சாப்பிட்டா வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கும். முதல்ல பேட்ல இருக்க ரத்தத்தை ஒரு தண்ணியில கழுவிட்டு ஹீரோயினோட போட்டோவை எரும மாட்டோட தலையை வெட்டி இருப்பாங்கல்ல, அதுல இருந்து வழிஞ்சிருக்கக்கூடிய ரத்தத்துல நல்லா முக்கிய எடுத்துட்டு பிளேட வச்சு போட்டோவை துண்டு துண்டா கிழிக்கிறான். அது மட்டும் இல்ல, சமாதியில இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பிணத்தோட காலை வெட்டி இருப்பான்ல, இப்ப அதோட எலும்பை மட்டும் கையில வச்சுக்கிட்டு போட்டோவை மாட்டோட குடலை வச்சு அந்த எலும்போட ஒன்னா சேர்த்து கட்டி விட்டுருவான். ஜின்களின் தலைவனான அல்சார் எங்களுக்கு உதவி பண்ண. இந்த பொண்ணு கேட்ட மாதிரியே இந்த ஹீரோயினோட கதையை முடிச்சிட்டு அப்படி இப்படின்னு மந்திரங்களை சொல்லுவான். ஒட்டுமொத்த இடமும் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. கடைசியா கையில இருக்கக்கூடிய எலும்பே டப்புன்னு உடஞ்சிரும். இந்த பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சரியா 5 இரவுல அந்த ஹீரோயினும் அவ சம்பந்தப்பட்ட ரத்த சொந்தங்கள் இவங்க எல்லாருமே ஜின்னால கொல்லப்படுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு யூலா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்ப மந்திரவாதி பக்கத்துல இருக்க அம்மாவை கூப்பிட்டு இந்த போட்டோவை நாய் உணவோட கலந்து ஒவ்வொரு இரவும் நாய்க்கு சாப்பாடா கொடுங்க. பதிலுக்கு அந்த அம்மாவும் அதே மாதிரியே சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா விடிய காத்தால 3 மணிக்கு நம்ம ஹீரோயின் நமாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. திடீர்னு அப்ப வீட்டோட மேற்கூரையில இருந்த வெட்டப்பட்ட மாட்டோட தலை, ரத்தங்கள், குடலு, குந்தாணின்னு எல்லாம் தொப்பு தொப்புன்னு இவ மேல விழுது. மரண பீதியில பயபுள்ள கதறிக்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு தூக்கத்தை விட்டு எழுந்து வந்த ஹீரோவும், செல்லோ என்னாச்சு? கண்ணாடியை பார்த்து எதுவும் பயந்துட்டியா? ஐயோ இல்லங்க, உடம்பு ஃபுல்லா ரத்தம். முன்னாடி மாட்டோட தலை. எது ரத்தம்? மாட்டோட தலையா? பைத்தியம், கண்ணு முடிச்சு பாரு, அங்க எதுவும் இல்ல. அட இப்பதானே பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போச்சு? அடியே விடிய காத்தால 3 மணிக்கு என்ன நக்கலா பண்ணிட்டு இருக்க? அடிக்கிற அடியில இப்ப உனக்கு தான் ரத்தம் வரப்போகுது, ஒழுங்கா போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வேலைக்கு கிளம்பிடுவான். தான் பார்த்தது கனவா நிஜமான்னு புரியாம ஹீரோயின் குழப்பத்தோடைய வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்ப சின்ன பாட்டில் ஒண்ணு கால்கிட்ட உருண்டு வருது. சந்தேகத்துல பெட்டு கடியில செக் பண்ணும்போது அங்க குட்டி பொண்ணோட பொம்மை இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு புரியாம பொம்மைய கையில எடுப்பா. அடுத்த நிமிஷமே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த பொம்மையோட முடி தன்னோட முடின்னு எல்லாத்தையுமே கட் பண்ணி லபக்கு லபக்குன்னு முழுங்கிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இவளுக்கு பயங்கரமா மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. இது மூலமா பயபுள்ள சுயநினைவுக்கு திரும்பிட்டா. அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வருவான். அப்பதான் ஹீரோயினும், ஏங்க இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அமானுஷ்யமானதா இருக்கு. இந்த பாருமா, நான் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு ரத்தக்கரையை பார்த்தேன், மாட்டு தலையை பார்த்தேன்னு என்கிட்ட கதை விட்டுறாத. இப்படி எல்லாம் பேசிட்டு பயபுள்ள தூங்க போயிட்டாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து அந்த யூலாவை காட்டுறாங்க. வெளியில போனவ இப்பதான் திரும்ப வீட்டுக்கே வரா. அம்மா வேற கத்துறாங்க, ஏண்டி லேட் டைம்ல எங்கடி போயிட்டு வர? பதிலே சொல்லாம அறைக்குள்ள வந்து பார்த்தா அங்க இவளோட தங்கச்சி நிக்கிறா. யூலா, என்கிட்ட உண்மையை மறைக்காத, என் நகையை காணோம், அதை நீ தான் எடுத்தியா? அம்மா என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஹீரோ வேணும், அதுக்காக தான் நான் மறுபடியும் அந்த மந்திரவாதியை பார்க்க போனேன். அடி பாவி, அதுக்காக ஏண்டி என் நகையை எடுத்துட்டு போனேன்? ரொம்ப முக்கியம், முதல்ல வெளியில போன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டா. 1:30 மணி வரைக்கும் இந்த பயபுள்ளைக்கு தூக்கமே வரல. திடீர்னு அப்ப அறையோட கதவு தானாவே திறக்குது. ஒருவேளை தங்கச்சி தான் விளையாடிட்டு இருக்கா போலன்னு கடுப்புல வெளியில வந்து பாக்கும்போது அங்க யாருமே இல்ல. சரி ஒருவேளை காத்துல திறந்திருக்கும் போல மறுபடியும் தூங்கலாம்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு படுப்பா. நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா இவ போர்வையை யாரோ இழுக்கிற மாதிரியே இருக்கு. முதல் தடவை அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஆனா 2வது முறை இழுக்கும் போது கண்டிப்பா தான் பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. சோ பொறுமையா லைட் ஆன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இவ தங்கச்சி திரும்பி படுத்துட்டு இருக்கா. அடியே நீ ஓ ரூம்ல தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் என்ன திரும்பி பாருன்னு முதுகுல கைய வைக்க மூஞ்சி ஃபுல்லா புழு பூச்சிகளோட தங்கச்சியோட உருவமே பாக்குறதுக்கு அவ்வளவு கோரமா இருக்குது. ஐயோ அம்மா நலறிக்கிட்டு கதவை திறக்கும் போது வெளியில உண்மையான தங்கச்சி நிக்கிறா. ஏண்டி உனக்கு என்னாச்சு? இந்த டைம்ல என்ன உள்ள கத்திட்டு இருக்கிற? இல்ல உள்ள ஒரு பேய பார்த்தேன். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா பாரு, பெட்ல யாரும் இல்ல. அதே எப்படி நம்ம கண்ணுக்கு மட்டும் இந்த கோரமான உருவம் தெரிஞ்சுச்சுன்னு இவ்வளவு ஒரு பக்கத்துல மரண பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனை காட்டுவாங்க. வழக்கம் போல நமாஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம குட்டி பொண்ணு, அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மாடிக்கு வந்துட்டு இருப்பா. அதே டைம்ல நம்ம ஹீரோனை பாருங்களேன், மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுவா. ஒரு கட்டத்துல ரத்தமா வாந்தி எடுக்கிறா. அதுவும் சாதா வாந்தி கிடையாது, ரத்தத்தையே உரியக்கூடிய அட்டைகளை வாந்தி எடுத்துட்டு இருக்கா. கண்டிப்பா புருஷன்கிட்ட இதை நேரடியா சொன்னா நம்ப மாட்டான். கண்ணாடி குடுவையில போட்டு வைப்போம், புருஷங்காரன் வந்ததுமே காட்டி நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு டப்பால போட்டு லாக் பண்ணிடுவா. அதுக்கப்புறமா உடல்நிலை சரியில்லாத அம்மாவுக்கு சுடுதண்ணியை பயன்படுத்தி உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிய போற நேரத்துல ஹீரோயின் மறுபடியும் தன்னோட சுய கட்டுப்பாட்டை இழக்கிறா. இது மூலமா முகத்தையே தொடச்சுக்கிட்டு இருந்த துணியை பயன்படுத்தி அம்மாவோட மூச்சை அடைச்சு சாகடிக்க பாக்குறா. ஆத்தா விட்டா அல்பாசிலேயே போயிடும் போல அந்த அளவுக்கு மூச்சு திணறுது. நல்ல வேலையா அப்போன்னு பார்த்து பாதியிலேயே சுயநனுக்கு வந்த ஹீரோயின், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இது எல்லாமே ஏன் தப்பு கிடையாதுன்னு அதே இடத்துல உட்காந்து கதறி அழுறா. பாவம் அம்மாவாலையும் வாய் பேச முடியாதுல்ல, சோ அதே இடத்துல அழுதபடியே படுத்திருப்பாங்க. இருங்க உங்களுக்கு பசிக்கும்ல, நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுவா. அப்ப இவ்வளவு நேரமா பெட்லயே படுத்திருந்த அம்மாவை திடீர்னு காணோம். ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கல. குப்பைகளை கொட்டலாமேன்னு வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வந்து கவனிக்கும் போது இவ ஜாடியில அந்த அட்டை பூச்சிகளை வச்சிருந்தால அது எதையுமே காணோம், வெறும் ரத்த கரைகள் மட்டும்தான் இருக்கு. என்ன இது மேஜிக்கா இருக்கு, நம்ம தான் டப்பாக்குள்ள பிடிச்சு வச்சோம், அம்மா எழுந்திருக்க வாய்ப்பும் இல்ல, நம்ம பொண்ணு இவ்வளவு உயரத்துல இருக்க பொருளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல, அப்புறம் எப்படி அந்த அட்டை பூச்சி எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னு புரியாம குழப்பத்தோடையே கிச்சன் பக்கமா திரும்பும் போது தாய் கிழவி இருக்காங்கல்ல, சுட சுட ஹீரோயின் சமைச்சு வச்ச குழம்பு எடுத்து கையில வச்சிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா எழுந்து நடக்கவே முடியாத அம்மா நிக்கிற விஷயத்த பார்த்து ஹீரோயினுக்கு அல்ல இல்ல தக்காளி அது கூட பரவாயில்ல, சுய நினைவே இல்லாம சுட சுட கொதிக்கிற குழம்பு எடுத்து டக்குன்னு தலையில ஊத்திப்பாங்க. உடம்புல இருக்க தோல் புசுங்கி எக்கச்சக்கமான காயங்கள் ஏற்பட்டு அம்மா அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த பார்த்து ஹீரோனால தாங்க முடியல, கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சொந்த பந்தத்தை எல்லாம் வர வச்சு இறந்து போன உடம்புக்கு நல்லபடியா சாந்தி அடையணும்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு சில பேரு ஹீரோயினோட அம்மா ரொம்ப நாள் நடக்க முடியாம இருந்தாங்க, ஆனா திடீர்னு கொதிக்கிற குழம்பையே எடுத்து ஊத்திக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாத்தானோட வேலைதான் இருக்குன்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஏதோ புரணிகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இஸ்லாமியர்கள் ஒன்னா சேர்ந்து உடம்புக்கு இறுதி அஞ்சலி பண்ணிட்டு அடக்கம் பண்றதுக்கு உடம்ப தூக்கிட்டு போலான்னு பாப்பாங்க. அப்ப திடீர்னு நல்லா இருந்த ஹீரோனுக்கு மறுபடியும் பேய் பிடிச்சு இறந்து போய் கிடக்குற அம்மாவோட உடம்பையே புரட்டி விட்டுட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. ஹீரோ, நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன் உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் உடம்புக்குள்ள ஜின் இருக்குன்னு, அது உன் பொண்டாடி தான். உடனே அவளை பிடின்னு சொல்லும் போது அசைய முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. அடியே தீய சக்தி, ஒழுங்கா இந்த பொண்ணு உடம்ப விட்டு போயிடு, அப்படி இல்ல அல்லாவோட மகிமையை நீ பாப்ப. பாரா, நீ யாருங்கிறத சொல்லிட்ட, ஆனா நான் யாருன்னு தெரியுமா? அதிசக்தி வாய்ந்த ஜின்களையே கட்டுப்படுத்தக்கூடிய அல்சார் தலைவன், என்ன எந்த கடவுளாலையும் அழிக்க முடியாது. அப்படியா, தோ பாக்கலான்னு சொல்லிட்டு தலைக்கு மேல கைய வச்சுக்கிட்டு இவரு குரான்ல படிச்ச எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா பேய் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு சுயநினைவுக்கு திரும்பிட்டா. இந்த பாரு ஹீரோ, உன்கிட்ட உண்மையை மறைக்க விரும்பல, உன் மனைவி உடம்புக்குள்ள ஜின் தான் இருக்கு. தற்போதைக்கு நான் அதை விரட்டிட்டேன், ஆனா முழுமையா விரட்டணும்னா அதுக்கான வழியை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு நாள் டைம் கூட. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். இப்ப இவங்க பேசுற எல்லாத்தையுமே அதே கூட்டத்துக்குள்ள இருந்து ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அந்த வில்லி பைபிள்ல யூலாவும் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும், தலைவரே ஏற்கனவே என்னோட மனைவி வீட்டுல ஏதோ அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல வந்தா, நான் தான் அவ ஏதோ முட்டாள்தனமா பேசுறான்னு பெருசா கண்டுக்கல. சரி, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அல்லாஹ்வை முழுசா நம்புறது மட்டும்தான். இப்படி எல்லாம் பேசிட்டு இறந்து போன அம்மா உடம்ப முறையா அடக்கம் பண்ணிட்டு வந்தாளுங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நைட்டு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு துணையா பக்கத்துல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு யாரோ ஒரு சில பேரு வித்தியாசமான மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் சத்தம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சந்தேகத்துல பொறுமையா படிய விட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா வெள்ளை காஸ்டியூம்ல இருக்க ஒரு சில பேய்கள் இறந்து போன ஒரு ஆள் உடம்ப வச்சுக்கிட்டு படு பயங்கரமான மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போனவன் தப்பிக்கலாமேன்னு ஓடும் போது தெரியாதனமா கால் தடுக்கி ஹீரோ அதே இடத்துல மயங்கிட்டான். கண்ண முடிச்சு பார்த்தா ஒரு இறந்து போன உடம்ப வச்சுதான் அந்த பேய்கள் எல்லாம் சடங்கு பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்ப அந்த சடலமா நம்ம ஹீரோவே நடுவுல படுத்திருக்க மாதிரி தெரியுது. தப்பிக்கலான்னு பார்த்தா முடியல, உடம்பு ஃபுல்லா துணியால சுத்தி வச்சிருக்கானுங்க. சடனா ஹீரோயினே ஒரு பேயா பக்கத்துல வந்து, நீ யூலா கூட என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா நீ செஞ்ச தப்புகளுக்கு தண்டனை கிடைக்கும்னு ரொம்ப கோரமான வயசுல கத்துவா. பயந்து போனவன் டக்குன்னு கண்ணமுடிச்சு பார்த்தா இவன் கண்டது எல்லாமே மறுபடியும் ஒரு கனவு. பக்கத்திலேயே இவனோட குட்டி பொண்ணு நிக்கிறா. அப்பா என்னாச்சு? நான் வந்தப்ப நீங்க மயக்கத்துல இருந்தீங்க, ஆமா பெட்ல படுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பதில் எதுவுமே சொல்லாம ஹீரோ கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. தூக்கத்தை விட்டு கண்ணமுடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் யாருகிட்டயுமே பேசாம தனியா சோஃபால உட்காந்துட்டு இருக்கா. இந்த பர்மா எல்லாம் சரியாயிடும், நீ குழந்தைய மட்டும் பாதுகாப்பா பாத்துக்கோ, நான் முதல்ல தலைவரை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா இப்ப மசூதிக்கு வந்துட்டான். அப்பதான் அவரும், தம்பி எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட ஜின்களை பத்தி விசாரிச்சேன், ஆமா என்னைக்கு உன் பொண்டாட்டி வித்தியாசமா நடந்துகிட்டான்னு சொன்ன, அதுவா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அப்படின்னா நாளைக்கு தான் 5வது நாள். பொதுவா ஒரு ஜின்களால யாராவது சபிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஆளோட ரத்த சொந்தங்கள் எல்லாமே 5 இரவுகளுக்கு அப்புறமா இறந்து போயிடுவாங்க. கணக்கு போட்டா நாளைக்கு தான் 5வது நாள் இரவு. சோ நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உன் பொண்டாட்டிய சுத்தபத்தமா குளிப்பாட்டி முக்காட போட்டு பாதுகாப்பா மசூதிக்கு கூட்டிட்டு வா. நான் மத்தாளுங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன், ஒரு மந்திர பூஜையை பண்ணி எப்படியாச்சும் உடம்புக்குள்ள இருக்க ஜின்ன அழிச்சிடலாம். இப்போதைக்கு உன் பொண்டாட்டிக்கு அடிக்கடி பேய் பிடிச்சா இந்த புனித நீரால முகத்தை கழுவி விடு, கண்டிப்பா அவ பழைய நிலைமைக்கு திரும்பிடுவா. சரின்னு ஹீரோவும் இப்ப அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இன்னொரு பக்கத்துல வீட்டுல இருக்க ஹீரோயின் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. சடனா கழிவறைக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. ஒருவேளை பொண்ணுதான் தண்ணியில விளையாடிட்டு இருக்கா போலன்னு பொறுமையா கதவு
திறந்து பார்த்தா உள்ள பொண்ணு இல்ல, அதுக்கு பதிலா இறந்து போன இவளோட அம்மா. உடம்பு ஃபுல்லா காயங்களோட பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. டக்குன்னு பக்கத்துல வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷமே பயப்புள்ள மறுபடியும் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. இதுக்கிடையில வெளியில போன ஹீரோ இப்பதான் திரும்ப வீட்டுக்கே வரான். ஹீரோயின் ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கா. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாவும் நடந்துக்கிறா. அதனால கொண்டு வந்த புனித நீரை கையில எடுத்து தொடக்கலான்னு போவான். ஆனா அவ பயத்துல கத்துறா. பட் இருந்தாலுமே எப்படியோ கஷ்டப்பட்டு முகத்தை கழுவி விட்டுருவான். இது மூலமா ஹீரோயினும் பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு திரும்பிடுவா. ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியா போயிடும், நீ கண்ணை மூடி தூங்குன்னு சொல்லிட்டு அமைதியா அந்த புள்ளைய பெட்ல படுக்க வச்சுட்டான். அடுத்து யூலாவோட அம்மாவை காட்டுறாங்க. வெறி பிடிச்ச மாதிரி கிச்சன்ல இருக்க பாத்திர பண்டத்தெல்லாம் அடிச்சு பறக்க விடுறாங்க. இடமே பாக்குறதுக்கு குப்பமேடு மாதிரி ஆயிடுச்சு. அதோட விட்ட பரவாயில்ல, உடஞ்சு போய் கிடக்கிற கண்ணாடி பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஒண்ணு எடுத்து லபக்குன்னு ஏதோ கல்கண்ட முழுங்குற மாதிரி முழுங்குவாங்க. தொண்டை பகுதியில கண்ணாடி கிழிச்சு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா இறந்து போயிட்டாங்க. இது எதுவுமே தெரியாத யூலாவும் தங்கச்சியும் வெளியில போயிட்டு திரும்ப வந்ததுமே இத கண்ணுக்கு நேரா பார்த்து தான் அம்மா இறந்து போன வேதனையை தாங்க முடியாம கதறி அழுறாங்க. ஏடி உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஆனா நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது யூலாக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. சம்பந்தமே இல்லாம அம்மா எதுக்கு கண்ணாடி பீச சாப்பிடணும்? அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ரத்த சொந்தங்கள் மட்டும் தான் இறந்து போவாங்கன்னு மந்திரவாதி சொன்னா, சம்பந்தமே இல்லாம அம்மா எப்படி இறந்து போனாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில அம்மாவுக்கான இறுதி சடங்கை எல்லாம் பண்ணிட்டு வந்த சொந்தக்காரங்க கிளம்பிடுவாங்க. இங்கதான் யூலா தங்கச்சியை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு, நடந்த தப்புகளுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல, நீ எதை சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலா ஹீரோவால நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டேன். எனக்கு அவன் குழந்தைய பெத்தெடுக்கணும், நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை அதிகமாச்சு. ஆனா அந்த பைத்தியக்காரன் என் பொண்டாட்டியும் புள்ளையும் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன வேகமா தள்ளிவிடும் போது வயித்துல இருந்த கரு களைஞ்சிருச்சு. பயங்கர கோவத்தாலையும் வெறியாலையும் உன் நகையை தூக்கிட்டு நேரா அந்த மந்திரவாதிய மறுபடியும் நான் பார்க்க போனேன். ஹீரோயினோட ரத்தம் பிடிச்ச துணியை கொண்டு வா, அது மூலமா ஒரு சடங்கு பண்ணி அவ ரத்த சொந்தங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா ஏதோ ஒரு தப்பால பாவம் நம்ம அம்மாவே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாம் என்னோட தப்பு. தங்கச்சிக்கு இதை கேட்டு பயங்கரமான அழுக கோபம். ஏண்டி அந்த மந்திரவாதி உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்மளையே கொல்ல பாக்குறான்னு நினைக்கிறேன். நிலைமை மோசமாகறதுக்குள்ள எப்படியாச்சும் அவனை பார்த்து மந்திரத்தை எடுத்தாகணும். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பைபிள்ல இன்னும் பேய் அடிச்ச மாதிரியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரியும் கத்துற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. பயந்து போனவ அங்க இருக்க டேபிள் மேல ஏறிக்கிட்டு கணத்துல இருக்க ஸ்காஃப ஒரு தூக்கு கயிறா மாட்டி இறந்து போயிடலாம் நினைப்பா. நல்ல வேளையா அதே டைம்ல வெளியில போன ஹீரோ திரும்ப வந்துட்டான். ஹீரோயின் சாகிறதுக்குள்ளேயே எப்படியோ அவளை காப்பாத்திருவான். நல்லா இருந்த குடும்பத்துல நரி புந்த மாதிரி எல்லாமே கெட்ட சகனமா நடக்குதுன்னு வேதனைகளை தாங்க முடியாம கதறி எழுதிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யூலாவும் தங்கச்சியும் ஹீரோவை பார்க்கலாமே வருவாங்க. ஆனா இவன் வீட்டுக்குள்ளேயே விடல. என்ன மறுபடியும் என் குடும்பத்துல இருக்க ஆளுங்க சாகிறத பார்க்க வந்தியா? மன்னிச்சிரு, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். இல்ல எனக்கு புரியல, அது வந்து நீயும் நானும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு மந்திரவாதியை பார்த்து ஹீரோனுக்கு பில்லி சூனியம் எல்லாம் பண்ண. அட்டி பாவி, அப்படின்னா ஜின்களை ஏவி விட்ட ஆளு நீயா? ஆமா, பட் இருந்தாலும் எனக்கு உன் கூட வாழணுங்கிற ஆசை, அதனாலதான் இந்த மாதிரி தப்புகளை பண்ணிட்டேன். அதுக்காக என் குடும்பத்தையே கொல்லுவியா? ஏண்டா நீ மட்டும் என் வயித்துல இருந்த குழந்தைய கொல்லல? வாய மூடுறி. இதுக்கு அப்புறம் நீ பேசுற எதையும் நான் கேட்கறதா இல்ல. என் வீட்டு வாசல் பக்கமே வராத, நானே இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூலாவை திட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டான். நேரா வீட்டுக்கு வந்தவங்க டிப்டாப்பா கிளம்பி, பாப்பா வா சீக்கிரமா அந்த மந்திரவாதியை பார்த்து நம்ம செஞ்ச அந்த சூனிய வேலையை தடுத்தாகணும். துளி கூட அசையாம செஞ்சு வச்ச செல்ல மாதிரியே தங்கச்சி உட்கார்ந்து நிக்கிறா. ஏண்டே என்னாச்சு? உங்க திருமுகத்தை ஒரு பக்கமா திருப்புங்கோ. டக்குன்னு தங்கச்சி திரும்ப பாருங்க. தக்காளி, இவ உடம்புக்குள்ளயுமே இப்ப பேய் வந்துருச்சு. பாக்குறதுக்கு நல்லா சர்வ லட்சணமா இருக்கு. பயங்கர வெறியோட யூலாவையே அட்டாக் பண்ணுவா. ஆனா நம்ம ஆளு ஜகஜால கில்லாடி கதவை திறந்து போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடுவா. தங்கச்சி விடுவாளா? பின்னாடியே படு வேகமா ஓடி வரும்போது பயத்துல பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து அடிக்கலான்னு பாப்பா. அப்ப உடம்புல இருந்த பேய் மறைஞ்சு தங்கச்சி வந்து நிக்கிறா. அடியே என்கிட்ட காமெடி கிமெடி பண்ணலையே, நிஜமா நீ தானே? அக்கா நான் தான்க்கா. என்னக்கா என்ன பார்த்து பயப்படுற? கிட்டவான்னு சொல்லிட்டு டக்குனு பயப்புள்ள பேயா மாறிட்டா. ரைட்ரா, இன்னைக்கு நமக்கு சங்குதான் நினைச்சுக்கிட்டு மரண பயத்தோட கண்ணை மூடும்போது தங்கச்சி உடம்புக்குள்ள இருக்க பேய் யூலாவை அட்டாக் பண்ணாம வேக வேகமா அங்க இருக்க மரத்துல ஏறிட்டு இருக்கு. ரத்த சொந்தங்கள் இறந்து போகணும்னு ஆசைப்பட்டல பாரு, நீ உருவாக்கின மந்திரத்தால உன் தங்கச்சியே கொடூரமா சாக போறா. இப்படி எல்லாம் பேசிட்டு அவ்வளவு உயரமான மரத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்து சம்பவத்திலேயே இறந்து போயிட்டா. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா மந்திரவாதியை பாக்குறதுக்காக உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட பஸ் ஏறி போயிட்டு இருக்கா. இதுக்கிடையில ஹீரோ மசூதியோட தலைவர் சொன்ன மாதிரியே ஹீரோனுக்கு முக்காட போட்டு நேரா மசூதியோட பின்பக்கத்துல இருக்க ஒரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நினைக்கிறத விட ஜின்னோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். சோ உதவிக்காக இன்னும் ஒரு சில பேரை தலைவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கத்துல யூலா ஒரு வழியா அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு வந்துட்டா. கதவை தட்டினா தாய் கிழவி தருகிறாங்க. ஏமா புள்ளையும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க அனுப்பி வச்ச ஜின்னால ஹீரோயின் குடும்பம் மட்டும் இல்ல என் குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களும் இறந்துட்டு இருக்காங்க. அட என்னமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நீ கொடுத்த ரத்தம் படிஞ்ச துணி அது ஹீரோயினோட தானே? அப்படின்னா சாபங்கள் தப்பா போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடிப்பொடி தாய் கிழவி, நான் முதல்ல அவன் புள்ளைய பாத்தாக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பாட்டிய தள்ளி விடுவா. தடுமாறி கீழே விழுந்தவங்க அங்க இருக்க கல்லுல இடிச்சு அல்பாயுஸ்ல மேல போயிட்டாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா மந்திரவாதியவே காணோம். அந்த இடமே வெறிச்சோடி போய் கிடக்குது. அடுத்து ஹீரோனுக்கு பேய ஓட்டிக்கிட்டு இருக்க தலைவரும் மத்தாளுங்களும் கைகளை கோத்தபடி மந்திரங்களை உச்சரிப்பாங்க. அடுத்த நிமிஷமே பேய் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது.
புனித நீரை ஊத்தலான்னு பார்த்தா கூட பானையை தட்டி விட்டுருச்சு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடனே ஒரு மந்திர போர்வை எடுத்து உடம்புல போத்துவாங்க. ஆனா அவ ஒரு முழு ஜின்னா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பறந்துட்டு இருக்கா. சரி, இங்கதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துன்னு பார்த்தா அந்த யூலா இருக்கா பாத்தீங்களா, அவளையும் அந்த பேய் ஆட்டி படைக்குது. தன்னை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம முன்னாடி இருக்க ஒரு கட்டையிலேயே தலையை வச்சு டம்முன்னு இடிச்சுப்பா. போல போலன்னு தக்காளி சட்னி ஊத்திட்டு இருக்கு. அதோட விட்டா பரவாயில்லையே, கை காலெல்லாம் எடக்கு முடக்கா திரும்பி ஒரு கிட்டத்துல பார்க்கவே பயங்கரமான முறையில இறந்து போயிடுவா. இந்த விஷயத்த அங்க வந்த மந்திரவாதியும் கவனிக்கிறான். காப்பாத்தலாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ஜின்களுக்கு நினைக்கிறத விட பவர் அதிகம். அதனால வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பிறந்தவ திடீர்னு மந்திர துணியை வெட்டி எஸ்கேப் ஆகி ஹீரோவை தாக்கலாமேன்னு பக்கத்துல வருவா. நல்லவேளை நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா, ஒரு புனித மரக்கட்டை இருக்கும். அதை பயன்படுத்தி மண்டையில ஒரு அட்டி. அடுத்த நிமிஷமே உடம்புக்குள்ள இருந்த ஜின் தற்காலிகமா அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. அப்பாடா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது தலைவர் எதையோ ஒண்ணு பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அது ஹீரோவோட பொண்ணு. ஆனா என்ன, இப்ப அவ உடம்புக்குள்ள பேய் வந்திருக்கு. டே ஹீரோ, நம்ம நினைச்சது ரொம்ப தப்பா போயிடுச்சு. உன் மனைவியை அந்த ஜின் கண்ட்ரோல் பண்ணல, உன் பொண்ணதான் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணிருக்கா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமே உன் பொண்ணுதான். ஏன் எப்படின்னு பாக்கும்போது ஒரு சீன்ல குட்டி பொண்ணு சொல்லிருப்பால, அம்மா எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குதுன்னு. ஆக்சுவலா அப்பதான் அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருப்பா. முதல் முறையா பீரியட்ஸும் ஆயிருக்கும். ஆனா இது எதுவுமே தெரியாத யூலா ஹீரோயின் ரத்தத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணோட ரத்தம் படிஞ்ச பேட எடுத்துட்டு வந்திருப்பா. மந்திரவாதியும் அவசரப்பட்டு அந்த ரத்தத்தை வச்சு பூஜையை பண்ணிருப்பான். முன்னாடி என்ன சொல்லிருப்பான், ஹீரோயினோட ரத்தத்தை வச்சுதான் இந்த பூஜை நடக்குது. சோ அவளோட ரத்த சொந்தங்கள் எல்லாத்தையுமே ஜின்கள் அடிச்சிடும் சொல்லிருப்பார் இல்லையா. ஆனா கொண்டு வந்தது குட்டி பொண்ணுக்கு சொந்தமான ரத்தம். நல்லா யோசிச்சு பாருங்க, யூலாவும் ஹீரோவும் ஏற்கனவே ரத்த சொந்தங்கள். அப்படி பார்க்கும்போது ஹீரோவோட ரத்தத்தின் மூலமா தான் ஹீரோவோட குழந்தையும் பிறந்திருப்பால. அதனாலதான் வெள்ளி ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினோட ரத்த சொந்தங்கள் இறக்காம குழந்தையோட ரத்த சொந்தங்கள் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆளா தான் இந்த யூலாவும் சேர்ந்திருக்கா. இப்ப இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுமே அந்த குழந்தை உடம்புக்குள்ள இருக்க ஜின் ஹீரோவோட கதையவும் முடிக்கலாமே ட்ரை பண்ணோம். நல்லவேளை கூட தான் நம்ம தலைவர் இருக்கார்ல, தான் இவ்வளவு நாளா பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு மந்திர மாலையை பயன்படுத்தி டக்குன்னு அதை உடைச்சு கடவுள் பேரை சொல்லி குழந்தை மேல தூக்கி போடுவாரு. தற்காலிகமா குழந்தை அதே இடத்துல மயங்கி போயிடுவா. ஆனா பாவம், நடந்த கலவரத்துல தலைவர் ஹீரோன்னு எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டதால அவ இப்ப மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா. அப்ப அங்க வந்த குட்டி பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க பேய் ஹீரோயினோட பெட்டுக்கு பக்கத்துல வருது. அப்படின்னா இவளுக்கு சங்கு ஊத்திட்டு அடுத்து அந்த ஜின் குழந்தையும் சாகடிக்க போகுதுன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பபாய்.